மாலை முரசு டிவி நேயர்களுக்கு இசை வணக்கம். என்னப்பா இசை வணக்கம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அஃப்கோர்ஸுங்க, நம்ம இளையராஜா சாரை பற்றி பேசணும்னா இசை வணக்கம் இல்லாமல் வேறு என்னவா இருக்கும்? யார் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்றதும் இருக்குது. நான் பேசி நீங்கள் கேட்க போகிறதில்ல. நான் ஒன்றும் அவரை பற்றி விரிவாக சொல்லிடவும் முடியாது. ஆனால் இதற்கெல்லாம் தகுதியான ஒருத்தர் நம்ம கூட வந்திருக்காரு. முன்னாள் அடிஷ்னல் கமிஷனர் கஸ்டம்ஸ் தமிழ் வேந்தன் இளையராஜா. அப்படின்னா அவர் முகம் மலரும். நமக்கு தெரியாத பல விஷயங்களை சொல்ல போகிறாரு. இசையாவும் இளையராஜாங்கிற மனிதனை பற்றியும் பல விஷயங்கள் நம்ம கூட சொல்ல போகிறாரு. வாங்க, நான் பேசுகிறத தாண்டி அவர் பேசுகிறதே கேட்போம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ரைட் சார். சச் அ பிஸி மேன். ஒரு பயங்கரமான ஒரு ஸ்போர்ட்ஸ் எந்தூசியாஸ்ட், கிட்டத்தட்ட வந்து வாலிபால் டீம்ஸை கோச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வந்து அடிஷ்னல் கமிஷனர் கஸ்டம்ஸ் வந்து ரிட்டையர் ஆயிருக்கா. ஆனால் அவர் கூட என்றைக்குமே இள வயதுலேருந்து இன்னி வரைக்கும் ட்ராவல் பண்ண ஒருத்தர் அப்படின்னா அது இளையராஜா தான். அதை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சார், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், எப்படி இந்த இளையராஜா அப்படின்றவர் உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டாரு? அதை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இசையினுடைய பங்களிப்பு ஒரு சினிமாக்கு என்ன? ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு சினிமா அப்படின்னா இசையான ஒரு 4 பாட்டு, 2 ஃபைட் வரும்போது அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஒரு சோகமான அம்மா சென்டிமெண்ட்னா அதுக்கு ஒரு பேத்தோஸ் மியூசிக், இவ்வளவு தான் சினிமா மியூசிக் நினச்சிட்டு இருந்தோம். பட் இளையராஜா வேறு லெவலில் தமிழ் சினிமா கொண்டு போய் விட்டார். ஸோ இந்த 2 கேள்வியும் முதல்ல அவங்க கிட்ட வச்சிடலான்னு. என்னை இந்த மாலை முரசு ஸ்டுடியோவுக்கு நீங்கள் என்னை வரவழைச்சி என்கிட்ட இந்த ஒரு பேட்டியை நீங்கள் காண்றது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டில் வேறு நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை பற்றி நான் உங்களோட ஆலோசிக்கிறேன். உங்களோட சேர்ந்து இந்த பயணத்தில் நான் சேர்ந்துக்கிறேன். இப்போ இளையராஜா பற்றி பேசும்பொழுது பொதுவாக அவருடைய பாடல்கள் பற்றி தான் அதிகமாக பேசப்பட்ட ஒரு காலம் இருந்தது. ஆனால் யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரது அந்த பாடல்களே வந்து தனியாக தொகுதியாக வந்து காதல் பாடல்கள், தத்துவ பாடல்கள், சோக பாடல்கள்னு தனித்தனி தொகுதியாகவும் பிரிச்சும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அதுபோக அவருடைய பிஜிஎம்முக்கு வந்து பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது. அப்போது நம்ம இசையமைப்பாளரோட பங்கு என்ன அப்படிங்கிற கோணத்துலேருந்து நம்ம இளையராஜாவும் அணுகலாம். அப்புறம் என்கிட்ட இளையராஜா எப்படி வந்து சேர்ந்தார் அல்லது அவருடைய இசையை நான் எப்படி உள்ள கிரகிச்சேன் அப்படிங்கிற அந்த கேள்விக்கும் நம்ம ரெண்டுத்துக்கும் நம்ம இப்போ பதில் காணலாம். முதல்ல வந்து எனக்கு இளையராஜா எப்படி பரிச்சானார்னு ஆரம்பிச்சுட்டு அங்கேருந்து அப்புறம் இசை எப்படி பங்களிப்பு வருதுன்னு சொல்லி நம்ம அங்கே போகலாம். இப்போ 1976 நான் வந்து வேளச்சேரியில் இருந்து 6வது படிக்கிறதுக்காக நான் ஆல்ஃபா ஸ்கூலில் போய் சேர்றேன், 6th ஸ்டாண்டர்ட். அப்போ ஆல்ஃபா ஸ்கூலில் வந்து என்னுடைய வகுப்பு தோழி வசந்தி அப்படின்னு ஒரு நல்ல ஒரு தோழி. இப்போ அவங்க தொடர்பில் அப்போயே அது தொடர்பு. அப்போ அந்த 6லேருந்து 8 வரைக்கும் நாங்கள் ஒன்றா படித்தோம். 8க்கு அப்புறம் நாங்கள் அகைன் பிரிஞ்சிட்டோம். அப்போ அந்த 6வது படிக்கும் பொழுது அவங்களுடைய தகப்பனார் இந்த தேவராஜ் மோகன் அந்த இரட்டையரில் வந்து ஒருவர், அது யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அவங்க சொன்னது வந்து இது எங்கள் அப்பாவோட படம் அப்படின்னாங்க. அதில் 2 பேரில் யாரோ ஒருத்தர் அவங்க அப்பா. அதில் புதிய இசையமைப்பாளர் வந்து ராஜையா அப்படின்னு ஒருத்தரை வந்து எங்கள் அப்பா அறிமுகப்படுத்துகிறாரு அன்னக்கிளி மூலமாக, அந்த படம் அன்னக்கிளி படத்தில். அப்போ எங்களுக்கு அது ஒரு புதிய விஷயம். எங்களுக்கு இவர் எந்த மாதிரியான ஒரு நம்மளுடைய தமிழ்நாட்டோட இசை அந்த நிலப்பரப்பையே எப்படி ஒரு ஆட்டி படைக்க போகிறாருங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. ஒரு 6வது படிக்கிற ஒரு மாணவனாக வந்து என்னுடைய தோழி சொல்லும் பொழுது அதை கேட்டுக்கிட்டோம். ஆனால் ஒரு சில வாரங்கள்லேயே அந்த பாடல்கள் ஒளிபரப்பு ஆரம்பித்த பிறகு எங்களுக்கு வந்து தலையும் புரியல காலும் புரியல. ஏன்னா அது வரைக்கும் நான் வந்து எங்கள் குடும்பம் இசை குடும்பம், அதனால் நிறைய பாடல்கள் கேட்டு நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். எம்எஸ்வி, சங்கர் கணேஷ், கேவி மகாதேவன், இப்படி இவர்களுடைய இசையெல்லாம் நாங்கள் கேட்டு அந்த பாடல்கள்லாம் கேட்டதுலேருந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்பவும் வேறு மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு ஒரு அதோட கவர்ச்சியை வந்து என்னென்னா அதோட எளிமை அப்புறம் ஒரு புதுமை, இது ரெண்டும் வந்து ஒரு 6வது படிக்கிற மாணவனான எனக்கே வந்து இன்னும் நான் அந்த படத்தை பார்க்கல. அப்போ படம் பல வருடங்கள் கழிச்சு தான் பார்த்தேன். வெறும் பாடல்கள் மூலமாகவே அந்த ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. அந்த முதல் படத்துலேயே அந்த அன்னக்கிளி உன்னை தேடுதே பாட்டு, அந்த ஹம்மிங், அந்த ஓப்பனிங் ஹம்மிங் இருக்குல்ல, அந்த ஓப்பனிங் ஹம்மிங்லேயே இது ஏதோ ஒரு மேஜிக், இது எதையோ நம்மளை பிடிச்சி இழுக்குது, கூஸ் பம்ப்ஸ் தருது. எங்கேயோ இருந்தோ ஒரு இது 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 வந்து பின்னாளில் வந்து திருவாசகம் ஒரட்டோரியோ ரிலீஸ் நிகழ்ச்சிக்கு நான் மியூசிக் அகாடமியில் போயிருந்தபோது திரு வைகோ அவர்கள் வந்து இதை பற்றியே பேசும்போது எங்களுக்கு இன்னுமே புல்லரிப்பு. எனக்கு என்னென்னா, பாளையங்கோட்டை சிறையில் வந்து அவரை வந்து சிறையில் அடைச்சிருக்காங்க. அந்த சிறையில் அவர் இருந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் காற்று அலையில் வந்து இந்த ஹம்மிங் மட்டும் வந்திருக்கு. இதை கேட்கவும் இது ஒரு அமானுஷ்யமான இசையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இசையை இவர் கொடுக்கும் பொழுது ஈர்க்கப்படுறதுல வந்து ஆச்சரியமே இல்லைங்கிறது எனக்கு இப்போ நான் யோசிக்கிறேன்.
அந்த ஒரு பிஞ்சு மனசுலேயே வந்து அந்த 6வது படிக்கும்போதே இந்த இசையோட ஈர்ப்பு இருந்தது. இப்போ இந்த அன்னக்கிளி மச்சானை பார்த்தீங்களா இந்த பாடல்லாம் வந்து தொடர்ச்சியாக அந்த வருஷத்தில் 4 படம் தான் அவர் பண்ணுறாரு. ஓகே. 76ல் 4 படம் தான் பண்ணார். அன்னைக்கு ஹிட்டுக்கு அப்புறம் ஆமாம், அதுக்கப்புறம் அதுவே ஒரு ஆகஸ்ட் மாதம் போல தானே அது வருது. அதுக்கப்புறம் இருக்கிற மாதத்தில் வந்து ஒரு 4 படம் தான் பண்ணுறாரு. அப்போது அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் வந்து இவருக்கு நண்பராக இருந்திருக்காரு. அவருடைய பின்புலம் பார்த்தீங்கன்னா அவர் கச்சேரி பண்ணும்போது அவரோட ஸ்கூட்டரில் இளையராஜா பின்னாடி உட்காந்து ஹார்மோனிய பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போனாங்கிற கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அப்போ பாலூட்டி வளர்த்த கிளிங்கிற ஒரு படம் வருது. அதில் வந்து நான் பேச வந்தேன் சொல்லத்தானோ வார்த்தை இல்லை அப்படின்ற ஒரு பாடலை வந்து எஸ்பிபிக்கு கொடுக்குறாரு. இப்போது அன்னக்கிளி பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா மச்சானை பார்த்தீங்களா வந்து ரொம்ப ரஸ்டிக்காகவும் ரொம்ப ரூரலாகவும் அது ஒரு 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 மாதிரி ஒரு கிராமிய பாடலாகவும் இருக்குது. ஆனால் இந்த நான் பேச வந்தேன் அப்படியே ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. அதாவது ஒரு படம் ஹிட் ஆனது ஃப்ளூக்குன்னு சொல்லிட்டு இளையராஜாவுடைய கிரிட்டிக்ஸ் ஓகே அந்த காலத்தில் இது ஒரு கிராமத்தான் போட்ட பாட்டு ஒரு ஃப்ளூக்ல ஹிட் ஆயிடுச்சு. ஒரு ஒன் ஃபிலிம் ஒண்டர் இட்ஸ் அ ஃப்ளூக் ஹிட்னு சொன்னவங்களுக்கு பதிலடியாக கொடுக்குற மாதிரி இந்த நான் பேச வந்தேன் பாடல். இன்றைக்கும் கேட்டிங்கன்னா அதில் வந்து ஸ்னார் ட்ரம் வந்து ப்ரஷ், அப்புறம் அந்த அந்த டெலிவரியே வந்து காதில் கிசுக்கிற மாதிரி அதாவது எம்எஸ்சியோட காதோடு தான் நான் பாடுவேன் அதை மனசில் அவர் வச்சுட்டு சொன்னாரோ என்னமோ தெரியல. இது வந்து அந்த காதலன் காதலிக்குள்ளார அது கேட்கக்கூடிய அந்த நான் பேச வந்தேன் சொல்லத்தானோ வார்த்தைகள் இல்லை அப்படின்னு பேசுகிற வார்த்தையே ஒரு விஸ்பரிங் டோனில் பாடக்கூடிய ஸ்டைலில். இதுவும் இத்தனைக்கும் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காரு இளையராஜா கிட்ட, என்னடா டே எனக்கு இன்னும் ஒரு பாட்டு கூட நீ கொடுக்க மாட்டேங்கிற, நீ பெரிய இசையமைப்பாளர் ஆகிட்டு ஆனால் எனக்கு கொடுக்க மாட்டியான்னு கேட்டபோது இல்லை இந்த பாட்டு உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் அவர் கொடுத்தாருன்னு சொல்லி நிறைய நம்ம கேட்டிருக்கோம். அப்போது ஒரு ஒரு 2 படத்துலேயே வேரியேஷன்ஸ் தன்னுடைய ரேஞ்ச் முழுக்கவே அவரால் கோடிட்டு இது ஃபோர் ஷேடோயிங்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதாவது திரைப்பட மொழியில் சொல்லணும்னா பின்னாடி வரக்கூடியதை வந்து முன்னாடியே காட்டுறது வந்து ஒரு ஃபோர் ஷேடோயிங்னு சொல்லுவோம். இப்போ இளையராஜா தான் கிட்ட இருக்கிற திறமையை நான் என்னெல்லாம் பண்ண போகிறேங்கிறதுக்கான ஒரு ஃபோர் ஷேடோயிங்காக நம்ம இதை எடுத்துக்கலாம் இந்த 2 படத்துலையே அப்படிங்கிறது தான் நாங்கள் உணர்ந்தோம். அந்த ஒரு வருஷத்துலேயே எங்களை பின்னி பிணைஞ்சிருச்சு அந்த இசை. இப்படியும் போடுறாரு அப்படியும் போடுறாரு, இது என்னடா இது அப்படின்னு. அது போக இவருடைய பங்களிப்பு அப்படின்னா எனக்கு அவர் கொடுத்த பாடல்கள் ஒரு 8700 பாடல் கிட்ட கொடுத்துருக்காரு. 1000க்கும் மேற்பட்ட படங்கள் வேறு படங்கள். ஆனால் 8500 ப்ளஸ் 8700 வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை விட அவர் இந்த படங்களுக்கு கொடுத்த அந்த ரீ ரெக்கார்டிங் அல்லது பிஜிஎம்ஸ் அதை வந்து எப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லணும்னா he created a new sonic landscapeன்னு சொல்லுவோம். ஓகே. அதாவது அவர் வந்து ஒரு திரைக்கதையோட நகர்வு அந்த நரேட்டிவுக்கு வந்து ஒரு இசை மேடையை அமைச்சு கொடுக்குறார். இந்த மேடைக்கு மேலே நீ என் திரைக்கதையை அமைச்சுக்கோ அப்படின்னு. அப்போது அதுக்கு ஒரு புது பரிமாணம், நியூ கிராமர். திரும்பவும் வந்து ஆங்கிலத்தில் சிறப்பான வார்த்தை வந்து டிஸ்ரப்டிவ்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து ஒரு ஏஐ வந்து எல்லாத்தையும் டிஸ்ரப்ட் பண்ணிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி இளையராஜாவோட பிஜிஎம் டெக்னிக் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ரப்ட் பண்ணுது. எப்படின்னா ஒரு திரையில் வந்து ஒரு ஷாட் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஷாட் முழுக்க வந்து இசையால் நிரப்பின ஒரு காலம் போக சைலன்ஸ் இவர் வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே வந்து இசை ஒலிக்கணும், அமைதியும் இசை தான். இவர் வராரு முதல் படம் அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தவங்க ஹம் பண்ணக்கூடிய அளவுக்கு வெகுஜன இசை அப்படின்றது அது அந்த வெகுஜன இசையும் இளையராஜாவும் அதை பற்றி உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்டேன். ஏன்னா நீங்கள் முதல்ல சொன்னீங்க யாரா ஒரு கிராமத்தான் நீங்கள், பட் ஃப்ரம் தேர் வந்து இங்கே வந்து ட்ரினிட்டியில் படித்து எது இருந்தாலும் அந்த வெகுஜன இசை இளையராஜா பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ இளையராஜாவோட இசையை பற்றிய அவருடைய கண்ணோட்டம் அவருடைய புரிதல் வந்து அவர் மூலமாக வெளிப்பட்டிருக்கு, அவருடைய இசை மூலமும் நமக்கு வெளிப்பட்டிருக்கு. அவர் வந்து இசையை வந்து ஒரு 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 சைலோஸ் அல்லது ஒரு 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 சின்ன சின்ன அறைக்குள்ளே அடைக்கல. அவர் வந்து இது கர்நாடிக்கு, இது லைட்டு, இது வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல், அவர் அதை ஒத்துக்கிறதே இல்லை. அதாவது இசைக்கு வந்து என்ன பேர் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் இசைங்கிறது இசை தான். அது வந்து அது ஒரு கட்டத்துக்குள்ளே அடைக்க முடியாது. அப்போது அவருடைய இசை வந்து எப்படின்னா ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி. அதை நீங்கள்
அணை போட்டு தடுக்க முடியாது. அதை நான் வந்து அடக்க முடியாது, தடுக்க முடியாது. அது பீறிட்டுக்கிட்டு பாயும். அதை சொல்லும்போது ஒரு நமது மணிரத்னம் சார் இருக்கார், அவருடைய இன்டர்வியூலேயே அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட ஒரு 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 இன்டர்வியூ ஒருத்தர் பண்ணார் ஒரு இது டிவி சேனலில். சார் உங்களுக்கு மட்டும் எப்படி சார் இளையராஜா சிறப்பான இசையை கொடுத்தாரு அப்படின்னு அந்த ஒரு கேள்வி கேட்பார். அப்போ அதுக்கு மணிரத்னம் சார் சொல்வார், எனக்கு பண்ணலங்க அவர் இசை. அவர் பண்ண இசை வந்து அந்த கதைக்கும் அந்த கதை களத்துக்கும் பண்ணார். நான் வந்து கதையை மட்டும்தான் அவர்கிட்ட சொன்னேன். அந்த கதையை அவர் உள்வாங்கிட்டு அதுக்கு உண்டான இசையை தான் அவர் கொடுக்குறாரு, எனக்காக கொடுக்கல. ஆனால் இல்லை உங்களுக்கு மட்டும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அவர் காட்டாற்று வெள்ளம் போல் அவருடைய இசை கோர்வை வந்து அடிச்சுக்கிட்டு போகும்பொழுது நாம் எதையாவது பிடிச்சி எடுத்துக்கணும், விட்டால் போயிடும். அவ்வளோ ஃபாஸ்ட் அவருடைய பிரெயின் ஒர்க்ஸ் அட் அ வெரி ஹை ஸ்பீடு அண்ட் இட் இஸ் ஸோ ஃபர்டைல் வித் ஐடியாஸ். அவர் சொன்னது எதையா நம்ம விட்டுட்டோம்னா அதை திரும்ப வாங்க முடியாது அவர்கிட்ட. அப்போ நான் வந்து அவர் சொன்னதுலேருந்து எதையோ ஒன்று எடுத்து தான் அது சிறப்பு. எனக்காக அவர் பண்ணி தரல, அவர்கிட்ட இருக்கிறது வந்து பிரவாகம் எடுத்து வருது. நம்ம விட்டுட்டோம்னா அது போயிடும். அந்த இடத்துல தான் ஒரு கேள்வி இருக்குது. ஒரு பக்கம் மகேந்திரன், பாலு மகேந்திரா போன்றவர்களுக்கான இசை அது வந்து ஒரு 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 கற்று தேர்ந்த இசைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் அது மாதிரியே இருக்கும், நம்ம காதை வருடிட்டு போகும். இந்த பக்கம் ஒரு எஸ்பி முத்துராமன் மாதிரியான இயக்குநர்களுக்கு, ராஜசேகர் மாதிரியான இயக்குநர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜனரஞ்சகமாக ஒரு டவுன் டு கிரவுண்டுக்கு ஒரு கமர்ஷியல் பண்ணக்கூடிய இதெல்லாம் என்னென்னா ஒரே நாள் ஒரே சூழல் அடுத்தடுத்தா பண்ணியிருக்காருன்ற கதைகளை நான் படிச்சிருக்கேன். பட் இளையராஜா யூனோ அது ஹவு இஸ் தட் பாசிபிள்? என்னால் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கண்ணாடி ஒரு ஃப்ரேம் மாற்றி போட்டு உட்கார முடியுமா? அது வந்து ஒரு மனிதனால் சாத்தியமா? இப்போ இளையராஜா சார் வந்து எப்படின்னா அவர் ஒரு குழந்தை மாதிரிங்க. அவருக்கு வந்து எல்லா உணர்வுகளும், எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற உணர்வுகளும் அவர்கிட்டையும் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட முதல்ல இந்த மகேந்திரன், பாலு மகேந்திரா இவர்களை பற்றி நம்ம முதல்ல பேசிடுவோம். இப்போ மகேந்திரன் சாருக்கு வந்து முள்ளும் மலரும், உதிரி பூக்கள் இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போதும், அல்லது பாலு மகேந்திரா சாருக்கு வந்து உங்களுக்கு மூடு பண்ணி எடுத்துப்போம், சரிங்களா? அதாவது அந்த சொல்லக்கூடிய கதை வந்து இளையராஜா சாரை வந்து எவ்வளோ தாக்குதுங்கிறத பொறுத்து இருக்குது. நீங்கள் அவரை தாக்கி அவரை நீங்கள் வந்து அவரை அதிகமாக நீங்கள் யோசிக்க வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ். அதுக்கு மேலே நீங்கள் மெனக்கடவே வேண்டாம். மகேந்திரனோட நெஞ்சத்தை கிளந்த படம். இதில் வந்து நாயகன் பிரதாப், நாயகி சுஹாசினி, அவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. அந்த திருமணம் வந்து 2 பேருக்கும் பிரியப்பட்டு நடக்கலை. ஏற்கனவே அவங்க மோகனை காதலிக்கிறாங்க, அந்த திருமணம் நின்று போயிடுது அவங்க அண்ணி பண்ணுற ஒரு சூழ்ச்சினால. அப்போ அண்ணன் சரத்பாபு சொல்கிறாரு, நீ உடனே வேற திருமணம் பண்ணிக்க, பிரதாப் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேண்டா வெறுப்பாக தான் அவங்க பண்ணுறாங்க. பண்ணிட்டு இவங்க வந்து ஹனிமூனுக்கு போகிறாங்க, புரியுதுங்களா? இப்போ அந்த ஹனிமூனுக்கு அவங்க போகும்பொழுது அதுக்கு ஒரு பாட்டு வைக்கிறார், உறவெனும் புதிய வானில் அப்படின்ற ஒரு பாடல் வைக்கிறார், சரிங்களா? இப்போ அந்த பாடல் வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ் திரையுலகத்தில் வந்து ஒரு ஒரு முழுமையான சிம்ஃபானிக் ஸ்ட்ரக்சர் உள்ள பாடல்னே சொல்லலாம். அதை 2 வரி பாடி காமிச்சா நான் புரிஞ்சுப்பேன். உறவெனும் புதிய வானில் பறந்ததே இதய மோகம், ஓடும் அலையென மனம் போகும், கனவிலும் பபபப்பா நினைவிலும் பபபப்பா ஒரு சுகம் பபபப்பா. இப்போ இந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இடை இசையில் இன்டர்லூட்ஸில் வந்து அந்த வயலின் செக்ஷன், ஸ்ட்ரிங் செக்ஷன் வந்து ஒரு மாதிரி ஜாகடாக இருக்கும், லீனியர் ஃப்ளோ இருக்காது. அதாவது இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஜாகடாக இருக்குதா? எக்ஸாக்ட்லி. அது வந்து இசை மூலமா இதை எப்படி நீங்கள் வார்த்தையால் வர்ணிக்க முடியும்? அந்த பாட்டு கேட்கும்போது மெலடியாஸாக இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு சோகம் கலந்த மெலடி, ஒரு வலி நிறைந்த ஒரு 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 கதையை கிரகிச்சுக்கிட்டு அந்த சீனை வந்து அதாவது அந்த 2 பேருக்கும் உள்ள இருக்கக்கூடிய முரணை வந்து பாடல் மூலமாக வந்து ஒரு ஒரு இசையமைப்பாளரில் கொடுக்க முடியும்னா அது ராஜாவை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. ரைட்டு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்டர்லூடில் அப்படின்னு ஒரு பிட்டு ஒன்று ஆரம்பிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிம்ஃபனி தான், அத்தனை லேயர்ஸு, வயலன்ஸு, ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன்ஸுன்னு நிறைய அதில் போட்டிருப்பார். இப்போது
மகேந்திரன் சாரால நிச்சயமா எனக்கு இப்படி பண்ணி கொடுன்னு கேட்டு வாங்கியிருக்கவே முடியாது. வாய்ப்பே இல்ல. அவர் வந்து இந்த சூழ்நிலையை சொல்லிட்டாரு. இப்போ இளையராஜா வந்து இது என்னுடைய பாடல், இந்த படத்தை வந்து இந்த பாடல் நகர்த்துது, இந்த சீக்வன்ஸை நகர்த்துது. இப்போ பார்க்குறவங்க மனசில் வந்து நான் ஏதோ ஒரு 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 அமானுஷ்யமான ஒரு உணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னா அது என்னால் முடியும். வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு வலி அதில் இருக்குது. 2 பேரும் சீட்டில் உட்காந்துருப்பாங்க. ஒய்ஃப் இந்த பக்கம் சுஹாசினி, ஹஸ்பண்ட் பிரதாப். பிரதாப் வந்து அவங்கள இப்படி பார்ப்பாரு. அவங்க வந்து கண்ணாடிக்கு வெளியே வச்சிருந்த பார்வையே இந்த பக்கம் பார்க்கவே மாட்டாங்க, அந்த முழு அந்த ஆரம்ப கட்டில். இப்போ இது போல் மூடு பணியில் வந்து அதிகப்படியாக பேசப்பட்ட பாட்டு வந்து என் இனிய பொன்னிலாவே, சரிங்களா? இப்போ இந்த என் இனிய பொன்னிலாவேக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அதாவது அவர் இளையநிலா பாட்டை தான் போட்டு கொடுத்துருக்காரு பாலு மகேந்திரா சாருக்கு. பட் பாலு மகேந்திரா சார் வந்து சொல்லியிருக்காரு, இல்லைங்க இது ஒரு சைக்கோபேத், இவன் வந்து ஒரு 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 பொண்ணை கடத்தி கொண்டு வந்து வச்சுருக்கான், அந்த பொண்ணு வேண்டா வெறுப்பா பக்கத்தில் உட்காந்துருக்கா, அப்போ இவன் கிட்டாரை வச்சுட்டு பாடுறான். அது எப்படிங்க இவ்வளோ ஒரு பளிச்சுன்னு ஒரு 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 ஷைனியாக ஒரு பிரைட் சாங்காக இருந்தால் அது வந்து எப்படிங்க அது சூழ்நிலைக்கு ஒத்து வரும்? எனக்கு இதை விட கொஞ்சம் ஒரு க்ளூமியாக ஒரு மாதிரி ஃபோர்போர்டிங்காக, ஏன்னா அந்த படம் பேரே மிஸ்ட், மூடு பனி. அது ஒரு மாதிரி ஒரு நம்மளை வந்து ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் வச்சிருக்கக்கூடிய இடத்துல வந்து பாடல் வந்து இறுக்கத்தை தளர்த்தக்கூடாது அப்படின்னு அவர் வந்து ஒரு ஒரு இயக்குனர் சொல்லும் பொழுது இளையராஜா அதை உள்வாங்கிட்டு உடனே இந்த பாட்டு தம் 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 இந்த இந்த கார்ட்ஸே பாருங்களேன், ஒரு விதமான சீரியஸ் கார்ட்ஸ். தம் 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 தான் தம் 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 தான் தம் 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 என் இனிய பொன் நிலாவே. இந்த பாட்டு முழுக்க அந்த கோரஸ் போர்ஷன் எல்லாமே வந்து எனக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா, பழைய பறவை போல ஒன்று. புதிய பறவையில் வந்து அந்த பின்னாடி அந்த ஒரு டார்க்காக ஒரு ஃபோர்ஸ் வந்து அட்டாக் பண்ணோம், அப்புறம் திடீர்னு அவருக்கு வந்து ஒயிட் ஏஞ்சல்ஸ்லாம் வரும். இப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபீலிங்கை வந்து இந்த வோக்கல் கோரஸில் வந்து ராஜா சார் வச்சுருப்பார் இந்த இடத்துல. இது போல விஷயங்கள் எல்லாம் வந்து அது வரைக்கும் நாங்கள் 80 வருதுங்க, இது 100வது படம். 3 வருஷத்துல 100 படம் பண்றாரு. பாலு மகேந்திராவுடைய முதல் படத்துக்கு இசையமைக்கிறாரு. பாலு மகேந்திரா 2வது படம் வந்து இவருக்கு 100வது படம். அப்போ பாருங்க என்ன ஸ்பீட்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆமா, அப்போ இந்த 100வது படத்துல வந்து மூடு பணியில வந்து அன்னைக்கு நான் வாசிச்சது, ஆனந்த விகடன்ல ஏதோ வாசிச்சது, நான் சிறுபிள்ளையா வாசிச்சது. இசை வந்து அது இன்னொரு கேரக்டரா நடிச்சிருக்கு இந்த படத்துல அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப ரொம்ப தெளிவாக இப்போ நம்மளும் ஒத்துக்கணும். எஸ் வி என்டோர்ஸ் தட் அப்படின்றது. ஆமாம், ஏன்னா அவனுக்குள்ளேயும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பூதங்கள் அவனை வந்து ரொம்ப பிரச்சனை கொடுக்குதுன்னு பொழுது அந்த இடத்துல தான் ஒரு கொலையை பண்ணிட்டு வந்திருப்பான். அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு 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 செக்ஸ் ஒர்க்கர் போயிட்டு கொலையை பண்ணிட்டு ரூமை விட்டு வெளியே வருவான் பிரதாப் போத்தன். வந்த உடனே ஒரு சின்ன குழந்தை அங்கே உட்காந்துருக்கும் வாசலில். இவனை பார்த்துட்டு இவன் வெளியே வந்ததும் அந்த குழந்தை எழுந்து உள்ளே போக எத்தனைக்கும் பொழுது ஹீரோ என்ன சொல்வான், எங்கே போகிற அப்படின்னு கேட்பான். அந்த குழந்தை வந்து அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லும். அதுவும் அம்மாவான்னு கேட்பான். இவ்வளோதான். கண்ணே ஆரீரோ அம்மா பொன்னே ஆரீரோ தோளிலே ஆய்ந்ததே ஆடும் தாலு. அதாவது ஒரு லல்லபி அந்த இடத்துல வந்து வச்சு அந்த சூழ்நிலை இதை விட அழகாக உணர்த்த முடியாது. ஒரு இறுக்கத்தை கொடுக்குறாரு. உள்ள வந்து இறந்து போனது அவளோட தாய்ங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது. கொன்னுட்டோம். அந்த பொம்பளைக்கு வந்து அவளுக்கு வந்து ஒரு குழந்தை பார்த்துக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. இப்போ நம்ம கொன்னுட்டு இந்த குழந்தை இப்போ வந்து இது அனாதை ஆக்கிட்டோமே அப்படின்னும் போது தன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கில் வந்து தான் அனாதையான மாதிரி ஒரு ஃபீலிங், அம்மா இறந்து போயிட்டாங்க அப்பாவுடைய உபாதையினாலங்கிறது எல்லாத்தையும் எடுத்து அந்த ஒரு சின்ன ஒரு சாங் சார். இந்த அளவுக்கு வந்து இளையராஜா நுணுக்கமாக இசையமைக்கிற காலகட்டத்தில் தான் அவர்கிட்ட நாங்கள் முரட்டு காலை மாதிரி படத்தை பார்க்குறோம். ரொம்ப ஒரு மாதிரி தடால் இன்னைக்கு பேசக்கூடிய பல பெப்பி இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்டு ரசிக்கக்கூடிய பல விஷயங்களை அன்றைக்கே வந்து ஒரு மாசா ஒரு லவுடான ஒரு மியூசிக்காக, ஆனால் அதே நேரத்தில் வரிகள் பெசகாமல் இசை தனியாக தெரியும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் ஒன்று தனியாக. அந்த இளையராஜாவை பற்றி நம்ம இந்த இடத்துல நான் என்ன பேசி ஆகும். நல்ல கேள்விங்க இது. ஏன்னா
நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்துலேயே சகல கலாவலன்னு வருது, முரட்டுக்காலையும் வருது அதே ஒரு வருஷத்துலேயே. ஆனால் துரதிருஷ்டவசமாக என்னென்னா அந்த வருஷம் தான் முள்ளு மலரும் வந்தது. ரைட். அதாவது தமிழ் திரையுலகத்துக்கு வந்து ஒரு புதிய பாதையை வகுத்துட்டார் மகேந்திரன் சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு சத்யஜித் ரே, ஒரு ஷியாம் பெனகல், ஒரு மிருணால் சென் அளவுக்கு வந்து ஒரு மகேந்திரன் தோன்றிட்டார். தமிழ் திரையுலகம் இனிமேல் வந்து ஒரு சிறந்த ஒரு முன்னேற்ற பாதையில் போயிடும்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த 2 படம் வருது. இந்த 2 படமே வந்து தீஸ் ஆர் ஸ்டார் சிஸ்டம் படங்கள். எல்லாம் பெரிய அதான் பெரிய பெரிய ஸ்டுடியோ அண்ட் ஸ்டார் சிஸ்டம். ஒன்று கமல்ஹாசன், இன்னொன்று ரஜினிகாந்த். ரெண்டுமே அவங்க சூப்பர் ஸ்டாராக மாறிடுறாங்க. அந்த படத்துக்கு அப்புறமா வந்து அவங்க திரும்பியே பார்க்கல. இப்போ சகல கலாவல்லவனில் வந்து உங்களுக்கு இன்றைக்கும் இளமை இதோ இதோ பாட்டு வந்து இன்றைக்கும் நமக்கு மைண்டில் உட்கார்ற அளவுக்கு இப்போ உங்களுக்கு நியூ இயர் கொண்டாடணுன்னா அந்த பாட்டு தான் அப்படிங்கிற அளவுக்கு நிற்குது அது. அப்போ ரஜினி சாருக்கு வந்து அண்ணனுக்கு ஜேல வந்து இன்னி வரைக்கும் அந்த பாட்டு அதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இளையராஜா சாரோட பிரெட் அண்ட் பட்டர் வந்து ரூரல் ரஸ்டிக் சாங்ஸ் அண்ட் ரஸ்டிக் மெலடி. ஏன்னா ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் என்னையா தார தப்பட்டை அடிச்சுக்கிட்டு உரிமையை அடிச்சுக்கிட்டு உடுக்கையை அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான்னு. கிளாசிக்கல் பியூரிஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த காலத்தில் வாசிச்சது சுப்புடுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கு. அவர் என்ன சொன்னார்னா இளையராஜாவோட இசையை பற்றி, அதாவது நிறைய நல்ல மெலடிஸும் இளையராஜா சார் கொடுத்துட்டாரு. அதெல்லாம் இவர் அதில் தான் பார்க்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, ராஜா சார் வந்து அவர் என்னப்பா ஒரு 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 என்ன சொல்கிறது தலைவலிக்கு மருந்து விற்கிறாரு. அந்த அந்த அவருடைய இசையை நீங்கள் கேட்டிங்கன்னா தலைவலி வரும்போது மருந்து போட்டு தலைவலி தீர்ந்த மாதிரி அவ்வளோதான் அதோட பர்பஸ் அப்படிங்கிற அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ண ஒரு இளையராஜா வந்து உங்களுக்கு வந்து 2 சூப்பர் ஸ்டாரை லான்ச் பண்ணுறதுக்கு அவருடைய பாடல்கள் வெஹிக்கிளாக மாறுது. எக்ஸாக்ட்லி. புரியுதுங்களா? அது தொடக்கம் தான் அவங்க 2 பேரும். அதாவது அந்த பாட்டுலேயுமே வந்து குடுமி முடிஞ்ச மாமா பூவை சுத்தலாமாங்கிற ஒரு பாட்டும் அங்கே சகல கட்ட வண்டியும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு ஊர்வல் பாட்டு தான். இப்போ இந்த 2 பாட்டுமே வந்து ராஜாவோட பிரெட் அண்ட் பட்டருங்க. அது இது இந்த பாட்டை ராஜா சாரால் போடலன்னா வேற யாராலும் போட முடியாது. ஏன்னா உங்களுக்கு முதல் படத்திலே காமிச்சு எங்க அந்த இது நம்ம வீட்டு கல்யாணம் ஒத்தச்சம்பா நெல்லு குத்தத்தான் வேணும். அப்போது உங்களுக்கு அந்த மண்ணில் இருந்து எழக்கூடிய சத்தங்களை வந்து அவ்வளவும் கிரகிச்சுக்கிட்டு அதுக்குண்டான கதைக்களத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. முரட்டுக்காலை மாதிரி ஒரு கதைக்களத்தை நீங்கள் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு தவில், தாரை, தப்பட்டை, டேப்பு, உருமி, உடுக்க, டோலக்கு இந்த மாதிரி பெர்கசிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எப்படி கையாளணும், அதுக்கான கிராமர் என்னங்கிறத வந்து அதில் ராஜா சார் அத்தாரிட்டி. மகாதேவன், கேவி மகாதேவன் சொன்னீங்கன்னா ஒரு தவில் நாதஸ்வரம் அது வந்து மேலோங்கி இருக்கும். முக்கால்வாசி பாடல்கள்ல அது வந்து அந்த பர்க்யூஷன், ஸ்பெஷலி இந்த தவில் நாதஸ்வரம். அப்படியே நீங்கள் எம்எஸ்வி கிட்ட வந்து அந்த ட்ரிபிள் பேங்கோஸ், இந்த டபுள் பேங்கோஸ் அதுதான் அதிகமாக வந்து ஒரு நொட்டேஷன் ஒரு பீட்டில் வேகமாக நகர்ந்துட்டே இருக்கும், இசை அது கூடயே நகரும். ஆனால் இவர் 3 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஒரு அசெண்டிங் ஆர்டர் நோட்ஸை வச்சே பாட்டு, பேசிக்கலி ஃப்ளூட்டு, கிட்டார் அண்ட் தபலா இது 3 மட்டும் வச்சுக்கிட்டு பயங்கர வண்டர்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படி நீங்கள் வந்து மெஸ்மரைஸ் ஆன இந்த தபலா, கிட்டார், ஃப்ளூட் அந்த மாதிரி சாங்னு சொன்னால் அந்த இளையராஜா ஸ்பெஷல் சொல்ல முடியும். இல்லை இப்போ ராஜா சார் வந்து வெறும் தவில் வச்சும் பண்ணியிருக்காரு. இப்போ இதை பற்றி பேசும்பொழுது ராஜா சாருக்கு வந்து எல்லா அதாவது 90 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா வச்சு தூங்காத தம்பி தூங்கால வந்து அந்த இந்த பாட்டு பண்ணியிருப்பாரு, வானம் கீழே வந்தால் என்ன, 90 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா. அது வந்து அது கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் நாங்கள் ஃபாலோ பண்ணின பீரியடில் வந்து அது அப்படியே அந்த புதிய பறவையில் வந்து அந்த காலத்தில் எம்எஸ்வி வந்து 100 பீஸ் வச்சு பண்ணார். எங்கே நிம்மதி அது போலவே இது பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்கன்னு சொல்லி பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அந்த பாடலும் பிரமாதமான பாடல். இப்போ ராஜா சார் வந்து அதே நேரத்தில் வந்து இந்த அது ஐ திங்க் கார்த்திக் நடித்த படம் தான் நினைக்கிறேன். அந்த தாய் அதாவது அல்லது ராஜ்கிரண் படமாக இருக்கணும், எந்த படமாக இருந்தாலும் அந்த அவருடைய வாய்ஸில் வந்து ஒரு தாய் சென்டிமெண்ட் பாடுற பாடு எல்லாத்துலேயுமே வந்து இசை வந்து கம்மியாக இருக்கும், வெறும் வாய்ஸ் மட்டும்தான் மேலே இருக்கும். சின்னதாக சொல்லாமே, ஓ எங்கோ செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார்னு சேது படத்தில் வந்து சவுண்ட் அதிகமாக இருக்காது, ஒரு கோரஸ் இருக்கும், ஒரு சின்ன ஒரு ரிதம் செக்ஷன் மட்டும் இருக்கும், இவர் வாய்ஸ் மட்டும் இருக்கும். அது அந்த சோகத்தை வந்து அப்படியே நம்ம மேலே அப்பி விட்டுருவார். வெறும் அந்த 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 ஒரு சிம்பிள் மெலடி. அதை போலவே வந்து அழகிலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஓங்குத்தமா
ஒரே வேர்டுங்க அப்படியே செலுத்து போயிடுங்க. ஏன் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல, தங்கரங் 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 அப்படியே ஆரோகணம் ஆரோகணம். அந்த தென்பாண்டி சீமையிலும் இந்த கேட் அதே தான். அதாவது இதை பற்றி நான் சொல்லணும்னா, அது வரைக்கும் ஒரு சோக பாட்டுனா இவர் தான் பாடணும், ஒரு லவ் மெலடினா இவர் தான் பாடணும்னு இருந்த கிராமரையும் உடைக்கிறாருங்க. நான் பார்த்து மிரண்ட ஒரு விஷயம்னா, அந்த ஃப்ளூட்லேருந்து வரக்கூடிய அந்த ஒளி இருக்குல்ல, அவருடைய அது என்ன சார், பல எல்லா இசையமைப்பாளர்களும் ஃப்ளூட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளூட் யூஸ் பண்ண இசையமைப்பாளர் கிடையாது. ஆர்டி பர்மன், நௌஷத், யாரா சொன்னாலும். ஆனால் இளையராஜா ஃப்ளூட் மட்டும் ஏன் சார் வேறு விதமான ஒரு, அதாவது அதை 2 ஆங்கிளில் நான் தொடுவேன். ஒரு கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி, ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இதை பற்றி பேசியிருக்காங்க. இளையராஜாவோட இசையில் வந்து ஃப்ளூட்டோட பிரதானமான ஒரு அது எப்படி அது பயன்படுதுங்கிறத பற்றி இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட்டே பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இளையராஜா சாரை வந்து பல இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, எங்கள் ஊரில் வந்து நான் மூங்கில் கழியை வெட்டி அதில் துளை போடுவேன். எங்கள் வீட்டில் இருக்கிற கேலண்டரில் வந்து கிருஷ்ண பகவான் கையில் இருக்கிற அந்த புல்லாங்குழலோட அந்த படத்தை பார்த்துக்கிட்டு ஒரு அனுமானத்தில் ஊதுகுழல் இடத்துல இந்த ஓட்டை இங்கே இருக்கணும், மற்ற ஓட்டைகள் இப்படி இருக்கணும்னு ஒரு சும்மா அனுமானத்தில் நான் ஓட்டையை போட்டு நான் ஊதி பார்த்துருக்கேன். எனக்கு அந்த கரெக்டான மெஷர்லாம் தெரியாது, ஆனால் சுரங்கள் சரியான விகிதத்தில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போது இளையராஜாவுடைய பாடல்களில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட், வயலின், வீணை, சரிங்களா, இந்த 3மே வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுடைய பாரம்பரிய இசையை வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கலோட போய் சேர்க்கறதுல வந்து பெரும் பங்காற்றும். அதில் எஸ்பெஷலி ஃப்ளூட்டில் வந்து என்னென்னா, அவரே சொல்லுவார், ஹரிபிரசாத் சௌராசியா மேலே அவர் அளவு கடந்த பக்தி அவருக்கு. இப்போ அதனால் வந்து உங்களுக்கு நத்திங் பட் விண்டுன்னே சொல்லி ஒரு ஆல்பம் வந்து ஃப்ளூட் பேஸ்ட் ஆல்பம் பண்ணிட்டாரு. நம்ம அதுக்குள்ளே இப்போ போல பேசியிருக்கோம். இப்போது ஃப்ளூட் மேலே ஏன் இவருக்கு அவ்வளோ காதல் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சொல்ல விவரிக்க முடியாத ஒரு வேதனை, ஒரு வலி, அது கடத்துகிற மாதிரி வேறு எந்த இசைக்கருவியும் கடத்த முடியாதுங்கிறத வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டாரோ இன்னும் தெரியல. இப்போது அவர் பெரிய ஜாம்பவான் யார், டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா சாரை வந்து பாடுறதுக்கு கூப்பிடுறார், சரிங்களா. ரீதி கோலை ராகம் வந்து அது வரைக்கும் பாட்டே இல்லாத ஒரு ராகத்தில் வந்து ஒரு பாட்டை அவர் அமைச்சு அவரை பாட சொல்லி அவர்கிட்ட கூப்பிடுறாரு. அதை பற்றி கூட இன்டர்வியூவில் வந்து பார்த்திபன் பிரகாஷ் ராஜ் சொல்லியிருப்பார். ப்ரொடியூசர் வந்து, சார் நம்ம டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணாவை வந்து பாட சொல்லி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ கொடுக்குற காசுக்கெல்லாம் அவர் வரமாட்டாரியா, நீ வந்து அவருக்கு போயிட்டு மரியாதை பண்ணு, அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணு, அதுக்கப்புறம் அவர் வந்தார்னா சரி. ஆனால் அவருக்கெல்லாம் அவர் வித்தைக்கெல்லாம் உன்னால் காசெல்லாம் கொடுக்க முடியாதுன்ற அளவுக்கு அவர் சொல்லி அனுப்பும்போது அவர் வந்து பாடுறாரு. அந்த பாட்டு சின்னக்கண்ணன் அழைக்கிறான் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட் அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ளூட் யூசேஜுக்கு வந்து அது ஒரு கிராமர்னே வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு மேலே ஒரு சோலோ ஃப்ளூட் போவோம், கீழே ஒரு பேஸ் ஃப்ளூட் போவோம் கூடவே, அதாவது கேள்வி பதில் மாதிரி போவோம். தரர தரரா தர தாரரா அப்படின்னு போகும்போது கீழே இருப்போம். அப்போது இந்த ஃபஸ்ட் இன்டர்லூடில் அப்புறம் செகண்ட் இன்டர்லூட் எல்லாமே வந்து ஒரு பேஸ் ஃப்ளூட் வந்து உங்களுக்கு நிறைய இசை ரசிகர்களுக்கு வந்து அது புலப்படவே படாத அளவுக்கு ஒரு பேஸ் ஃப்ளூட் அது. ஆனால் இப்போ எல்லாம் இயர்ஃபோன்ஸில் கேட்கறதுனால நிச்சயமாக அதை நம்மளுக்கு கேட்க முடியும். அப்போது அந்த ஒரு ஃப்ளூட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த பாட் இப்போ ஒன்றும் கிடையாது, ஒரு பயங்கரமான ஹிட் வந்து வளையோசை கலக்கல அது ஓப்பனிங் ஃப்ளூட் பாருங்க, துருது துரு தரதா தாரரா தார தாரரா மாதிரி ஒரு எலிவேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது. அவருக்கு தெரியும் ஃப்ளூட்டை எப்படி யூஸ். இன்ஃபேக்ட் ஃப்ளூட் மட்டும் கிடையாது, ஃப்ளூட்டை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, பொதுவாக எல்லா மியூசிஷியன்ஸும் எல்லா மியூசிக்கல் எக்ஸ்பர்ட்ஸும் ஒத்துக்கிற விஷயம் என்னென்னா, ராஜா சார் அளவுக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஃபுல் ரேஞ்ச் என்னன்னு யாருக்கும் தெரியாது. அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து பாட்டு வாங்க வரும்போது 5 பாட்டோ 4 பாட்டோ வரும்போதும் வெறும் தத்தகாரத்தில் மட்டும்தான் வந்து ஹார்மோனியத்தில் கை வச்சு வாசி கூட மாட்டாராம். ஹார்மோனியத்தில் கை வச்சு தத்தகாரத்தில் டியூன் மட்டும் தான் கொடுப்பாராம். டியூன் மட்டும் தான் வாங்க முடியும், சரிங்களா. அப்போ அந்த டியூன் என்னவா ஆகுங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான், ராஜா சார் பண்ணிடுவார், நல்லா பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். வெறும் டியூன் தான் இருக்கும். இப்போ இளைஞலாவே எடுத்துங்களேன், அவர் என்ன சொல்லியிருப்பாரு, தரனனா தரனனா
இது வந்து இப்போ நமக்கு பாட்டு தெரியும், நம்மளால் அந்த கேப்பெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இது இந்த பாட்டு இப்படின்னு. ஆனால் பாட்டே தெரியாமல் கேட்கும்போது அது என்னன்னே அந்த டைரக்டருக்கு தெரியாமல் இருந்தால் கூட இது நல்லா இருக்கும், வந்துடும் நல்லா அப்படின்னு தான் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போது நாசர் சாரே சொல்லியிருப்பாரு, என்ன ரொம்ப ஸ்லோவாக இந்த பாட்டை கேட்டு வாங்கிட்டு போயிட்டாராம் தென்றல் வந்து தீண்டும் போது. தான் டியூனா கேட்டிங்கன்னா ஸ்லோ. ஏன்னா ஸ்லோ மட்டும் கிடையாது, இட்ஸ் எ ரிப்பீட்டட் ஸ்லோ. அதாவது ராஜா சாரோட ரொம்ப அவருக்கு வந்து பக்தி அதிகமாக இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் கம்போசர் ஃபிலிப் கிளாஸ்னு ஒருத்தர் இருக்கார். ஓகே. அந்த ஃபிலிப் கிளாஸோட காம்போசிஷன்ஸ் எல்லாமே வந்து ரெப்பிட்டேட்டிவ் சைக்கிள்ஸ் இருக்கும் அதில் நிறையா. ஓகே. இப்போ அதே மாதிரி இதில் வந்து தந்தன தான தனனா தந்தன தான இந்த தத்தகாரத்தை கேட்டால் எந்த சினிமா ப்ரொடியூசருக்கு தான் வந்து டென்ஷன் ஆகாமல் இருக்கும். இது என்னையா நல்ல பாட்டு இவர் கொடுப்பாருன்னு வந்தால் ஏதோ தந்தனானா தந்தனானா தந்தனானாங்கிறாருன்னு. ஆனால் அவருக்கு தெரியும் இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து நம்தன தாளம் வரும், புது ராகம் வரும். இது கூட நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் எதுனா வரும் 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 இது ஒன்றும் பெரிய, ஆனால் அந்த பாட்டு எவ்வளோ அருமையான பாட்டு அது வருது. இப்போ இது எல்லாமே வந்து அவர் தலையில் ஆல்ரெடி மேப்டுங்க, இந்த முழு பாட்டும் மேப்டு. அது உங்களுக்கு அவர் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பாட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் பண்ணித்தரேன். அந்த பாட்டு முடித்து வரும்பொழுது தான் அதுக்கு நல்ல அலங்காரம்லாம் பண்ணி அதுக்கு வந்து முன்னிசை இடை இசை எல்லாம் கொடுத்து பர்கஷன்லாம் ஆட் பண்ணி அது வரும்பொழுது அவர் மனசுக்குள்ளே என்ன நினைச்சாருங்கிறதே வந்து உங்களுக்கு பாட்டாக வந்த பிறகு தான் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் வந்து அவர் 3 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கொடுக்குறாரா 30 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கொடுக்குறாரா அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு ரோலே கிடையாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க என்னடா 10 ரூபா கொடுத்தா அவன் 100 ரூபாய்க்கு நடிக்கிறானடா அப்படின்னு. ஆனால் ராஜா சார்கிட்ட வந்து கொடுக்குற 10 ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய்க்கு பாட்டு தராரு அவர். எக்ஸாக்ட்லி. ஏன்னா எதுவுமே இப்போது ப்ரொடியூசருக்கோ டைரக்டருக்கோ ஒன்றுமே தெரியாது. இப்போது இது எடுத்துப்போமே, நீங்கள் வந்து மண் வாசனை திரைப்படத்தில் வந்து பெரிய ஹிட் வந்து பொத்தி வச்ச மல்லிகை மட்டும், பட்டி தொட்டியெல்லாம், அதுவும் இன்னைக்கு போட்டாலும் கேட்கறதுக்கு ஆளுங்க இருக்குது, கச்சேரியில் கேட்டு வாங்குறாங்க. இன்ஃபேக்ட் என்னுடைய துறையில் கஸ்டம்ஸில் வந்து என்னுடைய பாஸ் ஒருத்தர் இருந்தார், அவர் ஆந்திராக்காரர். எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய இசை கச்சேரிலலாம் நான் பாடுவேன். அப்போ பாடும்போது அவர் மறக்காமல் ரெண்டு கேட்பார், எனக்கு அந்த பொத்தி வச்ச மல்லிகை மட்டும் நீங்கள் பாடியே ஆகணும் அப்படின்வார். அப்போது அதுக்கு அவ்வளோ பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது. அந்த பாட்டு வந்து எப்படா பாட்டை நீ ஆரம்பிப்பேங்கிற அளவுக்கு முன்னிசை இருக்கும். ஒரு சோலோ வயலின் தந்தம் 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 மேல் பூச்சி நிறைய. அதாவது இன்னும் வரவே இல்லை பாட்டு. ஆனால் பாட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு முடிஞ்சு போச்சு. உடச்சி தள்ளுறதுன்னு போது இன்னொரு விஷயம் பேசி ஆகணும். அவர் வந்து எல்லா விதமான மேற்கத்திய இசையாகட்டும் சாஸ்திரிய சங்கீதம் எல்லாத்துலேயுமே எக்ஸ்போர்ட். பட் மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து மியூசிக் கம்போசருக்கு எங்கன்னா, ஒரு கதை எடுத்துகிட்டு வராரு பாலச்சந்தர். அவர் சொல்கிறார், யூ கொஸ்டின் த ரேஷ்னல் ஆஃப் கர்நாடிக் மியூசிக், ஜனரஞ்சகப்படுத்து இந்தா உனக்கு சேலஞ்சுன்னும் போது அந்த மேடையில் சுகாசினி பாடக்கூடிய அந்த பாடல் வரிகளோடு சேர்ந்த அந்த இசையும் வந்து ஒரு 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 ஸ்பெக்ட்ரம்குள்ளே அதை கொஸ்டின் பண்ணுது. ஆனால் இது இவர் பண்ணுறதுனால தான் நம்ம எதிர்த்தே பேச முடியும். வேறு யாராவது அந்த இசையோ இல்லை வேறு விதமாக போயிருந்தா அது எங்கே போயிருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த இளையராஜா பற்றி சொல்லுங்கள். கொஸ்டினை சிஸ்டம் உள்ள இருந்துக்கிட்டே கொஸ்டின் பண்ண விதம் இருக்குல்ல, அது எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. நல்ல கேள்வி இது பற்றி நம்ம பேசும்போது 2 பேரை பற்றி நான் கொண்டோம். ஒன்று வந்து TM கிருஷ்ணா பாடகர், இன்னொன்று வந்து செம்மகுடி ஸ்ரீனிவாஸ் ஐயர். இவங்க 2 பேருமே இதை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது ஆரம்ப காலத்தில் இளையராஜா வந்து அவருடைய புதிய யுத்திகள் எல்லாம் புகுத்தும் போது கர்நாடிக் ராகத்தை பேஸ் பண்ணி பண்ணுற பாடல்களில் வந்து நிறைய உத்திகளில் புகுத்துறாரு. அப்போ நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஆனால் நாளடைவில் வந்து அந்த அந்த ஒரு மேல்தட்டு வர்க்கத்தோட மக்களுடைய சப்போர்ட்டும் இவருக்கு வந்துடுது. இப்போ பொதுவாக வந்து நம்ம சொல்லுவோம் மயிலாப்பூர், வெஸ்ட் மாம்பலம், இப்படி வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு வட்டத்தில் வந்து நாரதகான சபா மியூசிக் அகாடமிலெலாம் கச்சேரி போய் கேட்கக்கூடியவங்க, தாளம் தட்டி தட்டி கேட்கக்கூடியவங்க, இந்த மார்கழி இசையில் போய் கேட்குறவங்க, இந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து ராஜாவோட இசை அவ்வளோ சீக்கிரம் எளிதில் போய் சேரலை. ஆனால் நாளடைவில் அவங்களுக்கு தெரியுது நல்ல ராகத்தை கையாளுறாப்புல. ஆனால் அதில் வந்து பியூரிஸ்ட் வந்து அதை ஒத்துக்கல. அப்போது செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயங்கார் என்ன சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில், உலகம் பூரா பாராட்டுது இவரை, அப்போது இவர் இதெல்லாம் பண்ணட்டும், எப்படியும் இவர் மூலமாக நம்ம கர்நாடக இசை வந்து உலகத்துக்கு போய் சேர்ந்தா நல்லது அப்படிங்கிற அளவுக்கு கூட பேசியிருக்காங்க. அது இவரை வந்து தன்வசப்படுத்திக்கவே பார்த்துருக்காங்க அந்த குரூப். தெரிஞ்சிருக்கு. ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி
மியூசிக் அகாடமியில சீஃப் கெஸ்டே இளையராஜா தான் அந்த ஆல்பம்ல. அப்போ வந்து இப்போ இவர் வந்து இசையாக தான் பார்க்குறாரு. ஒரு இந்த ஜான்ரா அந்த ஜான்ரான்னு அந்த சிந்து பார்க்கறது பைரவியில என்ன challenge? சிந்து பைரவியில் வந்து இப்போ பாலச்சந்தர் கிட்ட வந்து அவர் அதுக்கு முன்னாடி பாலச்சந்தர் வந்து எம்எஸ்வி கிட்ட மட்டும் தான் பண்ணுறாரு. ம். சரிங்களா? இதை வந்து சேலஞ்சாக இவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் என்னன்னா இவன் என்ன பெருசாக பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு தோரணை தான் இந்த படத்தை அவர்கிட்ட கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் எதிர்பார்த்துக்க மாட்டார் இவன் இப்படி பண்ணிடுவான் அப்படின்னு. அப்போது இந்த படத்தை வந்து ராஜா சார் எடுத்துக்கிட்டு அதில் வந்து சித்ரா அம்மாவுக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைக்குது. மறி மறி நின்று அந்த பாட்டு அது வந்து கடைசியில் வந்து ஜனரஞ்சக பாய்ப்பு முடியுது. பாலரியன் இப்போ அந்த மறி மறி நின்று பாடினதே வந்து இவங்க ராகத்தை மாற்றிட்டாங்க அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் வந்தது. அப்புறம் வந்து இது என்ன இப்படி ஒரு பாகவதர் இப்படி காட்ட தண்ணி தொட்டி தேடி வந்த மாதிரிலாம் காட்டுறதா அப்படின்ற மாதிரி நிறைய. ஆனால் இளையராஜா சார் வந்து எப்படின்னா ஆரம்பத்தில் அவர் வரும்போது அவருக்கு கர்நாடக சங்கீத ஞானம் கிடையாது. அவருக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஞானமும் கிடையாது. அவர் வெறும் கிராமிய பாடல்கள் ப்ளஸ் அவங்க அண்ணன் பாவலர் வரதராஜன் கூட போயிட்டு நிறைய கச்சேரிகள் பண்ண அதுதான் கச்சேரிகள் பண்ண. இப்போ இங்கே வரும்பொழுது தான் அவர் வந்து இவர்கிட்ட போய் சேர்றாரு, தன்ராஜ் மாஸ்டர் கிட்ட போய் சேர்றாரு. அங்கே வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கலுக்கு படிக்கிறாரு. தென் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக்கில் போயிட்டு கிட்டாரில் வந்து கோல்டு மெடலிஸ்ட் ஆகிறாரு. அதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் இன்னும் கர்நாடிக் சரியாக கற்றுக்கலையே, அறகுறையாக கற்றுக்கிறோமேங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்குது. அப்போ தான் தீபன் சக்கரவர்த்தி பாடகர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நானும் இளையராஜா சாரும் வந்து கிளாஸ்மேட்ஸ் அப்படின்வாரு. அப்படியா, எப்படி ஒரு யங்ஸ்டர் அவர் ஓல்டு? அதாவது நான் டிவி கோபாலகிருஷ்ணன் சார்கிட்ட வந்து கச்சேரி கர்நாடிக் கற்றுக்க போவேன் விடிகால 4 மணிக்கு. என் கூட இளையராஜா சாரும் 4 மணிக்கு வந்து கச்சேரி கிளாசிக்கல் கற்றுக்கிட்டு 6:30 மணிக்கு பிரசாத் ஸ்டுடியோவில் இருப்பார். அதாவது டெடிக்கேஷன் பாருங்களேன், எந்த அளவுக்கு டெடிக்கேஷன்னா, மால்காம் கிளாட்வெல்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர் இருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஒரு மனுஷனும் 10,000 மணி நேரங்கள் 10,000 hours ஒரு விஷயத்தை சிரத்தையாக பயிற்சி மேற்கொண்டா அந்த விஷயத்தில் அந்த கலையில் அவன் உலகம் போற்றும் அளவுக்கு ஒரு பெரிய மேதையாக உருவாக முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்முலா. 10,000 மணி நேரம். அப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உங்களால் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். 24 மணி நேரத்தில் 14 மணி நேரத்தை விட்டுருங்க. ஒரு 10 மணி நேரம் கூட ஒரு வருஷத்தில் எவ்வளோ ஆச்சு? 365 நாள்னா 3650 அதெல்லாம் தாண்டி எங்கே போயிட்டாரு ராஜா? அப்போ 3 வருஷம் நீங்கள் பண்ணீங்கன்னாவே வந்து மேதையாயிடலாம். இவர் பாருங்கள் எவ்வளோ வருஷமாக வந்து தவம் இருந்து காலையில் 4 மணிக்கு போயிட்டு அவர்கிட்ட பாட்டு கற்றுக்கிட்டு கர்நாடிக் மியூசிக்கில் உள்ளே போய் அதோட நுணுக்கத்தில் தான் புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து எனக்கு எல்லாம் தெரியுங்கிறதே வந்து அவர் கணக்கில் இல்லை. அதையும் நான் இன்றைக்கும் படிக்கிறாரு. இஸ் அ லைஃப் லாங் லேர்னர், எல்எல்எல்னு சொல்லுவோம் நம்ம. இஸ் அ லைஃப் லாங் லேர்னர். எனக்கு படிக்கணும், எனக்கு இன்னும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால அவருக்கு என்னென்னா ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு, கர்நாடிக் மியூசிக், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக், ஃபோக் மியூசிக், ஜாஸ் மியூசிக், இதெல்லாம் மியூசிக் கிடையாது. மியூசிக் இஸ் சம்திங் எல்ஸ் பிகர் தேன் ஆல் திஸ். ஸோ நம்ம அதை சுருக்கி இது கர்நாடிக்கில் பண்ண முடியுமா? சுருக்கிறோம். அவரால் எல்லாமே பண்ண முடியும். தான் ஒரு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிட்டாங்க, பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்த ஆல்பம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ராஜபாறையில் நீங்கள் சொன்ன அவர் குருவே வந்து அந்த ஒரு ஹம்மிங் அந்த இடத்துல வருது. டிக் டிக் டிக்லையும் தொடர்ந்து அவர் வந்து பயன்படுத்தி விதம் ஒரு கமர்ஷியல் உள்ளே கொண்டு வந்து அவரை சுருகிறதுன்றது. நீங்கள் கர்நாடக சங்கீதம் குருன்னா நாங்கள் அதை பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அவரை கொண்டு வந்து ஒரு கமர்ஷியல் பாடல்கள் நடுவில் ஒரு பெரிய ஹம்மிங்கை வெளில வைக்கிறார்ல, அந்த மாதிரியான அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐடியாலாம் ஒன்லி இளையராஜா பாசிபிள். அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்வர்ஷன் அண்ட் டிஸ்ரப்ஷன், இந்த 2 வார்த்தை இங்கிலீஷில். சப்வர்ட்னா இருக்கிற கிராமரை உடைக்கிறது, எதிர்பார்க்காத விஷயம். இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த அந்திமழை பாட்டில் ஆரம்பத்தில் வந்து அந்த லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் ஸ்கூலில் வந்து அந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு ப்ரேயர் சாங் மாதிரி பாடுவாங்க. அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. அது அப்படியே ஃபேட் அவுட் ஆகும். ஃபேட் அவுட் ஆகும்போது தும் 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 ஜும் தாங் ஜும் ஜும் தாங் அப்படியே ஒரு கோரஸில் வந்து வா 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 வா. அப்போது அது ஓப்பனிங்கே ஏதோ ஒரு த்ரில்லர் சினிமாவில் வந்து ஏதோ ஒரு சேஸ் சீனுக்கு கொடுக்குற மியூசிக் மாதிரி ஓப்பன் ஆகுது இல்லையா? அப்போ பின்னாடி என்ன வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு ஓப்பனிங். ஆனால் அது போய் ரிசால்வ் ஆகும்போது எஸ்பிபி அந்தி மழை அவ்வளோ அழகான இனிமையான மெலடி. இப்போ இதுக்கும் என்ன சம்மந்தம்னா, டானிக்காக சம்மந்தப்படுத்துறது இவருடைய டெக்னிக், இவருடைய ஸ்கில். அதில் வந்து ஒரு ஹிந்துஸ்தானி ஸ்டைலில் ஒரு ஆலாப். அதுதான் ஓகே. இதெல்லாமே வந்து என்னென்னா, நீ என்கிட்ட ப்ரிடிக்ட்
ப்ரெடிக்டபுளாக எதுவுமே எதிர்பார்க்காது. ஐ வில் நாட் டூ வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மீ டு டூ. இஸ் ஐடியா இஸ் டு டிஸ்ரப்ட், இஸ் ஐடியா இஸ் டு சப்வர்ட். அதை தாண்டி வந்து இம்ப்ரவைசேஷன் வந்து கிரியேட்டிவிட்டியோட அடுத்த லெவல். சேஃபாக ப்ளே பண்ணுறாங்க இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ்லாம். எக்ஸாக்ட்லி, தே வாண்ட் டு ப்ளே சேஃப். இது ஒர்க் ஆகுமா ஆகாதாங்கிறது வந்து இவங்க பயந்து பண்ணுறாங்க. அவருக்கு அந்த கவலையே இல்லை. ஏன்னா he is able to visualize it before hand. இல்ல வெரி ட்ரூ. இது வந்துடும், இப்படி தான் வரும்னு அவருக்கு நீங்க தெரியும். கண்டெம்பரரி மியூசிக் கம்போசர்ஸ் பத்தி பேசுனதுனால நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு தமிழ் சினிமாவில் ஆன் ஆவரேஜ் அரௌண்ட் 40 to 50 ஃபிலிம் கம்போசர்ஸ், மியூசிக் கம்போசர்ஸ் டெபியூ பண்ணுறாங்க. அதில் ஒரு 4 பேர் தான் 2வது படமே பண்ணக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அப்படியே அந்த 4 பேர் வந்தாலும் வருடத்துக்கு அவங்களால 3 படம் 2 படத்துக்கு மேலே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு அந்த கிரிட்டிசிசமும் பயங்கரமாக இருக்குது. போன படத்துக்கு இந்த படத்துக்கு பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. ஆனால் ராஜா அப்படின்ற மான்ஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா 80களில் வெள்ளிக்கிழமையில் 7 படம் ரிலீஸ்னா 6 படம் இவர் மியூசிக்கு. 6ம் இவங்க ஒரு சாங் ஹிட் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அவருக்கு ஆல்பம் ஹிட்டு எல்லாமே ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா HMVல வந்து கோல்டன் டிஸ்க், பிளாட்டினம் டிஸ்க்னு இருக்குது. ஹவு வாஸ் இட் பாசிபிள்? அந்த ஸ்டுடியோ சினாரியோ எப்படி இருந்திருக்கும் சார் அந்த காலகட்டத்தில்? இதில் வந்து ஸ்டுடியோ சினாரியோன்னு சொன்னீங்கன்னா அவர்கிட்ட ப்ளே பண்ண எல்லாம் ஜாம்பவானுங்க. அதாவது ஆர்கெஸ்ட்ரல் பிளேயிங். இப்போ வந்து எல்லாமே வந்து இது வந்து இப்போ சீக்வென்சிங். அவங்க வீட்டில் உட்காந்துட்டு சீக்வென்ஸ் பண்ணியே வந்து இப்போ எல்லாத்தையும் மெயிலில் கூட அனுப்பலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அவர் காலத்தில் வந்து லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இப்போ ஒரு விஜய் மேனுவல், ஒரு நெப்போலியன் ஃப்ளூட்டு, அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பூரு சாரு, அப்புறம் சதா சார் கிட்டாரு, அப்புறம் சந்திரசேகர் கிட்டாரு, இப்படி எல்லாம் லைவ் பிளேயர்ஸ். சரிங்களா? ஒரு சாக்ஸ், ஒரு ஆங்கிலோ இண்டியன் சாக்ஸ் ஒரு பிளேயர் இருப்பார், பேர் டக்கு ஞாபகம் வரல. பட் ராஜா சாரே, நோயல் சார் பெரிய கிட்டார், இப்போ ட்ரம்மரு, இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா இண்டிவிஜுவலி பிரில்லியன்ட் மியூசிஷியன்ஸு. இப்போ ராஜா சாரே சொல்லுவார், முதல்ல ட்ராக் வச்சு பாடுற மாதிரியே கிடையாது, 3 ட்ராக்கு தான் இருக்கும், அதே நான் பிரித்து கொடுக்கணும், ஒரே டேப்பு, அது வந்து நிறைய டேக் ஓடும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து மல்டி ட்ராக்ஸ் வந்துடுச்சு, பஞ்ச் பண்ணுற இதெல்லாம் வந்துடுச்சு. இப்போ சின்ன பிட்டாக எடுத்து இப்போ ஆட்டோ டியூன் வந்துடுச்சு. பாடல்களுக்கு வந்து அவுட் ஆஃப் பிச்சு பாடினா கூட அதை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி நிறைய ஹெல்ப் வந்துடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே வந்து இன்ஸ்டன்டேனியஸாக பண்ணுறாங்க, ஒரு ஆர்கானிக் க்ரோத் கிடையாது. அதையும் தாண்டி எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு யாருக்கும் இப்போ தைரியம் இல்லை. ஏன்னா அப்படி பண்ணி ஃபெயில் ஆச்சுன்னா நமக்கு அடுத்த படம் கிடைக்காதேங்கிற அந்த ஒரு ஃபியர் இருக்குது. இப்போ ராஜா சார் காலத்தில் வந்து அவர் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணினதுனால தான் வந்து இவ்வளோ காலம் அவரால் தாக்கு பிடிக்க முடியுது. ஏன்னா ஒன்று அவருக்கே ஒரு இந்த கிரியேட்டிவ் அர்ஜி வந்து பண்ணால் எப்படி இருக்கும், அரைச்சதே இல்லை. அதனால் புதுசாக பண்ணுறதுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் அவர் யோசிச்சு பண்ணுறதுனால தான் அவர் காலைல 6:30 மணிக்கு அங்கே வந்து உட்கார்றாரு. எக்ஸாக்ட். நீங்கள் சொல்லும்போது இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வியாக, அதாவது அடுத்த கட்டத்துக்கு நகர்ற மாதிரி, கிட்டாரிஸ்டே 2 பேர் இருக்கும்போது யாருக்கு என்ன கொடுக்கணும், எந்த மெடலி யாருக்கு கொடுக்கணுன்றது அவர் மைண்டில் தெரியும்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் பிளென்டி ஆஃப் சாய்ஸஸ் என் முன்னாடி. ஏன்னா ஒரு பக்கம் கேஜே யேசுதாஸ், ஒரு பக்கம் எஸ்பிபி, அதாவது பெஸ்ட் சிங்கர்ஸ். மலேசியா ஒரு பக்கம் இருக்கார், இந்த பக்கம் ஜென்சி, எஸ் ஜானகின்னு இருக்கிற காலகட்டத்தில் சித்ரா வராங்க. அப்போது he knew what to give to whom. ஆனால் அதில் சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவை திடீர்னு ஒரு சாஃப்டான ஒரு பயங்கரமான ஒரு லல்லபி பாட வைக்கிறாரு. எஸ்பிபியை வந்து அதிரடியான ஒரு சாங்கும் பாட வைக்கிறாரு. இந்த அவருடைய சிங்கர்ஸ் மியூசிக் கம்போசர் அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள். இப்போ ராஜா சார் அவரே சொன்னது என்னென்னா, அவருக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா கேஜே யேசுதாஸ் தான். அதாவது கந்தர்வ குரலோன் அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த வாய்ஸ் வந்து இட்ஸ் அ டிவைன் வாய்ஸ்ன்னு அவரே சொல்லுவார். பட் பாலு சார் கூட அவரோட நட்பு வந்து ரொம்ப பழைய நட்பு. அதாவது ஜிகே வெங்கடேஷ் சார்கிட்ட வந்து இவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போதுல இருந்தே இவங்க வந்து 92C இங்கே தெனப்பட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாரும் சேருவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த காலகட்டத்திலேருந்தே வந்து இவர் லைட் மியூசிக்கில் போய் பாலு பாடுவார், இவர் வாசிப்பாருங்கிற மாதிரி அப்படி பழக்கம் ஏற்பட்டு அந்த நட்பு ரொம்ப காலமாக தொடர்ந்து போயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரதி ராஜா சாரும் இதில் வராரு. எங்கன்னா அவர் வந்து ஒரு மயிலுங்கிற ஒரு கதையை எடுத்துகிட்டு வரார், திரைப்படம் பண்ணலான்னு. அப்படி எடுத்துகிட்டு வரும்பொழுது NFDCயில் போய் பண்ணலாம், ஒரு ஆர்ட் ஃபில்மாக பண்ணலான்னு சொல்லி வராங்க. நான் அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, இது அப்ரூவ் ஆகலை. அப்போ தான் எஸ்.ஏ. ராஜ்கண்ணு சாரை போய் பார்த்துட்டு ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லிட்டு பாரதி ராஜா சார் சொல்ல போகிறாரு. ஆனால் அவர் சொல்ல வந்த கதை வந்து பயந்துட்டார். அவர் திரும்ப மயில் கதையை சொன்னால் அது ஓகே ஆகாமல் போய்டும் சொல்லிட்டு சிவப்புரோஜாக்கள் கதையை சொல்லியிருக்காரு. ஓகே, அவர்கிட்ட இந்த 2 கதையும் முன்னாடியே இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு கதையை ஒரு கமர்ஷியல் கதையாக சொல்லிடுவோம், இதுனா கிராம கதை அவர் ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு போய் சொன்னால். ஆனால் அவர் வந்து இல்லை இது நல்லா இல்லை சிவப்புரோஜாக்கள் கதை, வேறு இன்னொரு கதை சொன்னேன் மயில்னா அதை சொல்லும் அவருக்கு பிடிச்சி போச்சு. இப்போ இந்த படம் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் தான் இவருக்கு ஃபுல் சப்போர்ட்டு.
அந்த படம் வந்து ஷூட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு சாங் ரெக்கார்டிங்க்கு வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அன்றைக்கி வரல. ப்ரீவியஸ் டே அவருக்கு ஏதோ த்ரோட் சரியில்லைன்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து பூஜை போடுறாங்க வித் சாங் ரெக்கார்டிங். அப்போல்லாம் பூஜையில் ஃபர்ஸ்ட் சாங் ரெக்கார்ட் சாங் அந்த ஃபர்ஸ்ட் சாங் என்ன, பாலு சார் பாட வேண்டிய பாட்டு அந்த இது தந்தானே தானே தன்னே தந்தேனா அந்த பாட்டு. ஆனால் அன்னைக்கு வந்து பாரதி ராஜா சார் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மலேசியாவை வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு, இன்னைக்கு பூஜைப்பா நீயும் வாப்பா பூஜையில் கலந்துக்கோன்னு சொல்லி. அப்படி வந்து உட்கார்ந்தவர் தான் அவர். அன்றைக்கி இவர் வரலானதும் ஒன்று ராஜா சார் அவரை கூப்பிட்டு, வாசு இந்த பாட்டை நீ பாடிருன்னா, இவருக்கு திடீர்னு தூக்கி வரப்பட்டார். ஐயோ நான் ஒன்றும் ப்ரிப்பேர்டாக வரல. இல்லை அசிஸ்டன்ட் சொல்லிக் கொடுப்பாரு. யாருக்கு பாடணும்? கமல்ஹாசனுக்கு பாடணும். ஐயோ கமல்ஹாசன் ஸ்டார் ஆச்சு, அவருக்கு போய் நான் அப்படி போய் யார் கூட பாடணும்? சுஷிலாமா கூட. ஐயோ இப்படி ஒரு மிரண்டு போய் வாசு சாரே சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில், நான் ப்ரிப்பேர்டாகவே வரல, ஆனால் போய் சும்மா பாடிட்டேன். அந்த குரல், அந்த பேஸ், அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, யார் சுஷிலாமா சொல்கிறாங்க, ரொம்ப நல்லா பாடின தம்பி நீ அப்படின்னு அவங்க சொல்லுவேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு. நமக்கு ஏற்கனவே ஒரு திரைப்படத்தில் பாடியிருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பாடகர் வந்து நமக்கு அந்த பாட்டு மூலமாக அறிமுகம் ஆகுறாங்க. பாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன சார்? அந்த பேஸ். அந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நீ இனிமே சப்பானின்னு உன்னை யாருன்னா கூப்பிட்டா சப்புன்னு அறிஞ்சிருன்னு சொல்லி ஸ்ரீதேவி வந்து சப்பானிகிட்ட சொல்கிறாங்க. ஏன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த படத்தில் வந்து ஆரம்பத்துலேருந்தே சப்பானியை வந்து அசிங்கமாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஒரு வேலைக்காரனை கூட கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. என்ன மயில் நீ 10வது பாஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், எனக்கு மட்டும் சொல்லியன்னா உடனே அவனை சொல்லலாம், ஆமாம் செடி கொடி அங்கே இருக்கிற கல் அதுக்கெல்லாம் நான் உனக்கு சொல்லுவேனா அப்படின்னு ஒரு ரொம்ப கேவலமாக திட்டும்போது முகம் சுரிங்கிறவனுக்கு. பட்டு காந்திமதி இறந்துடுறாங்க அவங்க அம்மா, இவ்வளோ அனாதையாக விட்டுட்டு. அப்போ தான் அந்த ரொம்ப ஃபேமஸ் வசனம் வரும், ஆத்தா ஆடு வளர்த்துச்சு கோழி வளர்த்துச்சு ஆனால் நாய் மட்டும் வளர்க்கல, இனிமேல் நான் தான் உனக்கு மயிலுன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் கூட மனசு மாறாது. சிக்காயிடுறாவ, மழை பெய்யுது, பயங்கர ஜுரம். அப்போ இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இவனே வெகுளி. அப்போ ஓடி போய் மருத்துவரை கூட்டின்னு வரான். ஒரு மருத்துவர் வந்து ஒரு கோணியை சாக்க மேலே மாட்டிக்கிட்டு மழையில் வந்து தொட்டு பார்த்துட்டு, ஐயா என்ன சப்பானி இப்படி கொதிக்குதேன்னு சொல்கிறது யார்? கே பாக்கியராஜ் அந்த சீனில் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஸ்க்ரீனில் வராரு அவர், அசிஸ்டண்ட் அவர் அந்த படத்தில். அவர் வந்து சொல்லவும் என்ன பண்ணோம் இவங்க கேட்பான், இல்லை நீ இது 10 போடு, அப்புறம் வந்து கஞ்சி கொதிக்க வை. அந்த படத்தில் வந்து அந்த சீனுக்கு அப்புறம் தான் வந்து இவளுக்கு அவன் மேலே ஒரு ஈர்ப்பு வருது. இனி அவனை வந்து அப்படி அவமரியாதை பண்ணக்கூடாதுன்னு நீ சட்டை பேண்ட்லாம் போட்டுட்டு போகும்போது எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அவன் வந்து சொல்லுவான், அடிச்சிடுன்னு சொல்லுவான். இப்போ அடிச்சுட்டு வந்துடுவான் அவன். அதே மாதிரி மருத்துவர் இந்த டாக்டர் அடிச்சிருவான், பரட்டையும் அடிச்சிருவான். அடிச்சுட்டா நீ வந்து சொன்னது இவ்வளோ நம்பவே முடியல, உண்மையிலே அடிச்சிட்டியா, எப்படி அடிச்சேன்னு கேட்டும்போது இவ்வளோ ஒரு அடி அற விடுவான். விட்டதும் அவளுக்கு அவன் வந்து அப்போ தான் ஒரு பெரிய ஒரு ஆண்மகன் அவன் பார்வைக்கு தெரியுறாங்கிற மாதிரி கதை அமைச்சிருப்பாங்க. அந்த அரைஞ்சது வந்து பலார்னு ஒரு அரைறா இல்லையா, அதே மியூசிக் ராஜா சார் அங்கேருந்து பிக்கப் பண்ணிக்கிறார். எக்ஸாக்ட்லி அதுதான் நான் சொல்லுவேன். அந்த 2 அரை சவுண்டு, இந்த ஒரு அரை இவனுக்கு ஒரு அரை, அது வந்து ஆனால் ஸ்பேசிங் வந்து லயத்தோடு இருக்காது, ஒரு ஜாரிங்காக தான் இருக்கும். அதாவது ஸ்பேசிங் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது அடித்து ஒரு பெரிய ஸ்பேஸ்க்கு அப்புறம் அது அடிப்பா. ஆனால் பாட்டுக்கு வந்து தாளத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அறையே வந்து தாளமாக அமைச்சிருப்பார். இங்கே ஒரு ஃப்ளாப், இங்கே ஒரு ஃப்ளாப்னு அடிச்சுட்டு பாடல். அப்போது அந்த தந்தானே தானே தன்னே தந்தேனா அதை வந்து அந்த செட் பண்ணுறதுக்கு அந்த அறையை யூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கோரஸ் மாதிரி ஒரு ஒரு ஃபீமேல் கோரஸ் மாதிரி வந்து ஒரு சைரன் மாதிரி ஒரு கோரஸ் வரும். அதாவது என்னன்னா அடித்தது வந்து ஊர் முழுக்க பரவிருச்சான் நியூஸ். அந்த சைரன் மாதிரி கோரஸை வச்சுட்டு அந்த நாட்டுப்புற பாட்டு அவங்களாம் டான்ஸ் ஆடி பாடுற மாதிரி ஒரு பாட்டை வச்சு, செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா, அப்போ நீ ஏன் சிரிச்ச சொல்லக்கா, சேதி சொல்லக்கா அப்படின்ற ஒரு அந்த ஸ்டோரியை வந்து சொல்கிறதுக்கு வந்து ஒரு ரஸ்டிக்காக ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரிஃபைன்டு வாய்ஸாக இல்லாமல் அது அமைஞ்சதே ஒரு ஆக்சுவலாக அது எஸ்பிபி பாடியிருந்தாருன்னா அது இன்னுமே சாஃப்டாக பாடியிருப்பார். கிட்டத்தட்ட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணராமனில் வந்து அந்த டோனாலிட்டி இருக்கு இல்லையா, அந்த டோனாலிட்டி வந்து பாலு எப்போல்லாம் வந்து அது தேவையாக இருந்ததோ அப்போ வந்து ராஜா சார் வந்து வாசுகிட்ட தான் போயிருக்கார். ஓகே, எப்போல்லாம் தேவைப்பட்டதோ. இன்ஃபேக்ட் கோடைகால காற்றே குளிர் தென்றல் பாடும் பாட்டே மனம் தேடும் சுவையோடு தினந்தோறும் இசைப்பாடு
அதை கேட்கும் நெஞ்சமே லாலா சுகம் கோடி காணட்டும். இப்போ இந்த பாட்டு ஆக்சுவலாக வந்து யேசுதாஸ்க்கு கொடுத்துருக்கலாம் ம் அல்லது பாலு சாருக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த பாட்டை வந்து ஏன்னா அந்த படத்திலே வந்து பூந்தளிராட பாலு சார் பாடியிருக்காரு. இந்த பாட்டு கண்டிப்பாக இவருக்கு கொடுக்கலாம். ஆனால் அதை டிஸ்டர்ப் பண்ணி அதை உடைச்சி உங்கள் எக்ஸ்பெக்டேஷனில் மாற்றி இவருக்கு கொடுக்குறாரு பாருங்க. கொஞ்சம் கோழி கூவுதலையும் அதே மாதிரி ஒன்று பண்ணியிருப்பார்ல, கோழி கூதில் வந்து அந்த இந்த பாட்டு என்னது பிரபு பாடுவார். பூவே இளைய பூவே. சார் எஸ்பிபி அது அது வந்து மலேசியா வாசுதேவன் சாருக்கு இந்த மாதிரி அவரை டைப் காஸ்ட் பண்ணாமல் ஸ்டெரியோ டைப் பண்ணாமல் வேரியேஷன்ஸ் காட்டுறதுக்கு இதெல்லாம் ஒரு உத்தி தான். எங்கே வந்து யார் பாடுவாங்க இந்த பாட்டு இவர் தான் பாடணும் அப்படின்றத அவர் ஒத்துக்கலை. அதான் நான் சொல்ல வந்தேன், இ broke the grammar கம்ப்ளீட்லி broke the grammar. கம்போசிஷனல் கிராமர் உடைக்கிறாரு, சிங்கிங் கிராமர் உடைக்கிறாரு, மெலடினா எப்படி இருக்கணும் அந்த கிராமர் உடைக்கிறாரு. காலத்தால் அழியாதது அப்படின்னு சொன்னால் அது இளையராஜா இசை தான். தொடர்ந்து மற்றொரு சந்தர்ப்பத்தில் நிச்சயம் நிறைய விஷயங்கள் பேசுவோம். ரொம்ப ரொம்ப நன்றிகள் சார். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து ஒரு புரிதல், இளையராஜா அப்படின்னா ஒரு இசையமைப்பாளர், மெகா இசையமைப்பாளர், பல ஜானரில் பண்ணியிருக்காருன்றதை தாண்டி அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஹார்ட் ஒர்க், அதுக்குள்ளே இருக்கிற சின்சியாரிட்டி, சிம்பிளிசிட்டி, பலதை சொன்னதுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ தமிழ். நன்றி நன்றி நன்றி.